Hello students, in the video example 16 பார்ப்போம். We want to find the derivative of sin x. Okay, இங்கே f of x அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. So what I am going to do means let f of x is equal to sin x. Okay, அதாவது இது f dash of x ன்னு டெரிவேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. So f dash of x is equal to sin x. அப்போ f dash of x plus h என்ன வரும்? Sin of x plus h. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், லாஸ்ட் வீடியோஸில் பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி f of x plus h இந்த மாதிரி நம்ம டேர்ம்ஸ் f of x எடுத்தாலே நம்ம ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி we know that derivative of sin x is cos x. பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா we want to prove that derivative of sin x is cos x. ஓகே, அதுவும் இல்லாமல் அது கண்டுபிடிக்கணும் derivative of sin x என்ன அது ப்ரூவ் பண்ணி. ஓகே, so apply in the first principle formula, that is limit h tends to 0, limit h tends to 0 f of x plus h minus f of x divided by h. Okay, this is my first principle formula. Now apply the values. Limit h tends to 0 f of x plus h and a sin of x plus h minus sin x divided by h. Okay, the wonderful and precious crucial step. இது வந்துட்டு sin a கரெக்டா, இது sin a, இது sin b. Okay, now apply the formula. 2 cos sin வரும், sin a minus sin b formula என்ன? 2 cos sin. So limit h tends to 0. trigonometry chapterல ஏற்கனவே பார்த்துப்போம். So 2 cos a plus b என்ன? 2 cos a plus b வரும். So a is x plus h, b என்ன? x divided by 2 into sin a minus b. So x plus h minus x divided by 2 whole divided. இது நியூமரேட்டர் மட்டும்தான், டினாமினேட்டர் மேலே ஸ்டெப்பில் பாருங்கள் h இருக்கு. ஸோ இதை நிறைய பேர் போட மறந்துடுவாங்க, h 4 மார்க்ஸ் காணும். ஓகே, லிமிட் இதுதான், இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சம். நெக்ஸ்ட் ஸ்டெப் crucial. Try to understand. Next step, limit h tends to 0. 2 cos 2x plus h divided by 2 into sin h by 2 whole divided by h. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா I am going to split the limit. Okay, இந்த லிமிட் வந்துட்டு இதுக்கு வரும் as well as இதுக்கும் வரும். இது நியூமரேட்டருக்கு, டினாமினேட்டர் வந்துட்டு இதுக்கும் வரும். ஓகேவா, இதோட டினாமினேட்டர் இதுக்கும் வரும் along with limit. அதுக்கப்புறம் இந்த லிமிட் h tends to 0 இது ஃபுல்லா இதுக்கும் வரும். ஓகே, now write down limit h tends to 0 2 cos 2x plus h divided by 2 whole divided by h into limit h tends to 0 sin h by 2. I am going to denominator h by 2 வால divide பண்ண போறேன். So h by 2 இங்க into 2 வரும். So 2 cancel. So here what will I get? What will I get? Limit h tends to 0 cos of x plus h divided by 2, or else I can write it as this 2 cancel.
this 2 no this 2 and this 2 I can cancel now. Okay, now it is correct. So understand the concept. Into limit h tends to 0, this term will be 1, correct? Sin x by x will be 1. இது ஃபார்முலாலே நம்ம படிச்சிருக்கோம், which is equal to cos x. After applying the limit, இங்க h 0 ன்னு apply பண்ணனா whole term will be 0. Okay, so cos x plus 0 will be cos x. So cos x is my final answer. I have proved that result. Okay, it is one of the crucial part. And then next example also tan x. Tan x பாப்போமா? 17th example. Wonderful example, tan x. 17th tan x ஓட derivative நம்ம கண்டுபிடிக்கணும். So I can அதே மாதிரி தான் sin x மாதிரியே தான் நம்ம கொண்டு போவோம். sin x இப்போ என்ன பண்ணுமோ அதோட ரெசிப்ரோக்கலா தான் tan x இருக்கும். So tan x f of x நான் tan x ன்னு எடுத்துக்கிறேன். f of x plus h வந்துட்டு நான் இது வந்துட்டு தனி வீடியோவா அப்லோட் பண்ணேன். நான் ரெண்டுமே சேம் மாடல், வெரி இம்பார்ட்டன்ட் மாடல். 3 மார்க்கில் கேட்க ரொம்ப சான்சஸ் அதிகம். ஸோ அப்ளை இன் லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 ஃபர்ஸ்ட் பிரின்சிபலில் அப்ளை பண்ணுங்கள். இதை நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ். லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச், தட் இஸ் tan ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் tan எக்ஸ் ஹோல் டிவைடட் பை ஹெச். நான் இப்போ என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்கள், இந்த tan இருக்குல்ல, I can write it as sin by cos. tan a minus tan b யூஸ் பண்ணால் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகும். ஸோ நான் இன்னும் சிம்பிளிஃபைடாக நான் டேனுக்கு பதிலாக நான் sin by cos நான் அப்ளை பண்ணிப்பேன். ஸோ வாட் லிமிட் h tends to 0. நான் இந்த ஹெச்சை வெளில எடுத்துடுறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆன்சர் சொல்லுங்கள். இங்கே 1 இருக்கும் கரெக்டாக, டேனுக்கு முன்னாடி இங்கே 1 இருக்கும். 1 இன்டூ tan, ஓகேவா? ஸோ நான் இந்த 1ஐயும் டேனையும் வண்டர்ஃபுல் பாயிண்ட், இந்த 1ஐயும் இந்த டேனையும் சாரி இந்த ஹெச்சையும் நான் தனியாக வெளில எடுத்துடுறேன், ஓகேவா? ஸோ லிமிட் h tends to 0 1 by h into sin of x plus h divided by cos of x plus h வரும், ஓகே, மைனஸ் sin x divided by cos x. அந்த x ரெண்டுத்துக்குமே வரும், ஓகேவா? now take LCM. LCM crucial. LCM எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுக்கணும் LCM, ஓகேவா? LCM ஸ்டெப்ஸ்லாம் நான் இங்கே எழுதுறேன், நான் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட், அது வந்துட்டு ஸ்டெப்ஸே இருக்கும். நீங்கள் வேணால் நீங்கள் LCM எடுத்து போட்டுக்கோங்க. இந்த ஹெச் நான் உள்ளே கொண்டு வந்துடுறேன் ஆஃப்டர் LCM, ஓகேவா? ஸோ sin x plus h cos x வருமா, cos x minus cos of x plus h into sin x. டினாமினேட்டரில் என்ன வரும்? cos of x plus h into cos x. நம்ம ஹெச்சை உள்ளே கொண்டு வந்துட்டோம், ஓகேவா? ஸோ இங்கே முன்னாடி ஹெச் போட்டுக்கோம், தட்ஸ் ஆல். no problem, முடியல. I can further simplify it as limit h tends to 0. Wonderful point here, wonderful point. இங்க பாருங்க, sin a, இது sin a வா, நான் s a ன்னு எழுதுறேன். sin a cos b, sin a cos b minus cos a sin b. இது எதோட ஃபார்முலா? trigonometric connecting formula.
Sine of A plus B. Sine of A plus B is sin A cos B minus cos A sin B. Trigonometry will never leave you. It is a heart of mathematics, trigonometry. So sin A cos B, sin of A plus B will be my answer. So sin of A plus B is x plus h minus x. Wonderful. In the minus வந்துட்டு minus x ஆகும். ஓகேவா? Divided by h cos of x plus h into cos x. நான் denominator அப்படியே வச்சுக்கிறேன். It will be cancelled. Okay. I got this result. But still I want secant square x because derivative of tan x secant square x. So limit h tends to 0. நான் இங்க லிமிட்டை பிரிச்சு போட்டுக்கிறேன். ஓகேவா? எப்படி பிரிக்கலாம்னா இந்த sin first of all we will simplify this. Numerator simplify பண்ணலாமா? plus x minus x cancel. So sin h divided by h cos of x plus h into cos x. Cos x. ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு பிரிச்சு போட போறேன். லிமிட் வந்துட்டு இது உள்ள வந்துடும். ஓகேவா? ஸோ sin h நான் பிரிச்சு போட போறேன். sin h by h நான் பிரிச்சு போட்டேன்னா இங்க 1 இருக்கும். into 1 இருக்கும் எப்பவுமே கரெக்டா? ஸோ 1 by இது ஃபுல்லா ஒரு தனி டேர்மா போட போறேன். ஓகேவா? Listen, wonderful model. Limit h tends to 0. Sin h divided by h into limit h tends to 0. 1 by cos of x plus h into cos x. Okay. Sin x by x will be 1. Okay va? So in the whole term will be 1. So we will concentrate on this. h0 apply பண்ணலாமா? Okay. h0 apply பண்ணனா இங்க 0 வரும். ஓகேவா? So 1 by cos x plus 0 is x. Cos x into cos x. ஓகேவா? So limit நான் எழுத தேவையில்லை. நான் limit value apply பண்ணிட்டேன் h0. So 1 by cos square x which will be secant square x. Wonderful result I got. Try to understand, don't memorize. Wonderful concept. அப்படியே நம்ம லாஸ்டா ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு 18th எக்ஸாம்பிள் that is easy. இதெல்லாம் பார்த்துறோம். இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சம்ஸ். ஓகே, அதை கம்பேர் பண்ணும்போது இது காம்ப்ளிகேட்டட், பட் திஸ் இஸ் ஈஸி. எக்ஸாம்பிள் 18 ஒரு நார்மல் ஃபார்ம். We want to find the derivative of f of x is equal to sin square x. Don't use first principle, it will be most complicated. Okay, so நான் இப்போ எழுதுற ஸ்டெப்பை பாருங்க. ஃபர்ஸ்ட் லிசன், டோன்ட் ரைட். sin square x நான் எப்படி எழுதலாம்? சரி, நான் x ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? x ஸ்கொயர் எப்படி வந்துச்சு? x into x. அதே மாதிரி. So sin square I can write it as sin x into sin x. Okay, now use product rule. What is product rule? uv dash plus vu dash. கரெக்டா? நம்ம ஆர்டர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இங்க அடிஷன் சைன் வரும். this is u, this is v. so sin x into sin x whole dash plus sin x into sin x whole dash. sin dash x ன்னு போடக்கூடாது, sin x whole dash தான் போடணும். sin ஓட டெரிவேட்டிவ் என்ன? sin x into cos x தான். ஓகே, sin ஓட டெரிவேட்டிவ் என்ன? cos x plus sin x cos x.
நான் இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு சைட்லையுமே எனக்கு சேமான ரிசல்ட் தான் இருக்கு. ஸோ ஐ கேன் ரைட் இட் as இங்கே 1 இருக்கோ, இங்கேயும் 1 இருக்கும். ஸோ 2 sin x cos x, 2 sin x cos x. இதோட விட்டா இப்போ இது 2 மார்க் கொஸ்டின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் அ 2 மார்க் கொஸ்டின், உங்களுக்கு 1.5 மார்க் தான் தருவாங்க. பிகாஸ் 2 sin x cos x எதோட ஃபார்முலா, sin 2x, 2 sin x கிடையாது, sin 2x. don't change the order. ஸோ இது போட்டிருந்தா எக்ஸ்ட்ரா half mark, 2 marks will be awarded. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் ஆரம்பிப்போம். எக்ஸாம்பிள் சம்ஸ் இவ்வளோ பார்த்தாச்சு. ஸோ எக்ஸசைஸ் சம்ஸ் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஃப்ரம் நெக்ஸ்ட் வீடியோ ஆன்வர்ட்ஸ் வில் see exercise sums.